அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். இந்த பெயரை தெரியாதவர்களே தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பில்லை. எம்ஜிஆர், ரஜினிகாந்த் வரிசையில் ஓப்பனிங் கலெக்ஷன் கதாநாயகர்கள் பட்டியலில் அஜித் முதலிடம் பெறுகிறார். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக ஹீரோக்களை கொண்டாடிவிட மாட்டார்கள். எம்ஜிஆர் சாதாரண நடிகராக இருந்து புரட்சி நடிகராக மாறி பின்னர் புரட்சி தலைவராக மக்கள் மனதில் இடம் பிடித்தார். 52ஆம் ஆண்டில் இருந்து 77ஆம் ஆண்டு வரை தனது கடைசி படம் வரை அவர் கையாண்ட உத்திகளே எம்ஜிஆரை ரசிகர்கள் தங்கள் இதய கனியாக நினைத்து கொண்டாட காரணமாக அமைந்துவிட்டது. ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகர் வில்லனாக அறிமுகமாகி குணச்சித்திர நடிகராக பரிணாமம் பெற்று கிளாசிக் இயக்குனர் மகேந்திரனின் கதை நாயகனாக வளர்ந்து வந்த வேளையில் கமர்ஷியல் சினிமா அவரை அள்ளி கொண்டது. காலத்தின் சுழற்சியில் பிறகு பிஎன்சி சென்டரின் வசூல் மன்னனாக உச்சம் தொட்டார் ரஜினிகாந்த். இவர்களைப் போல்தான் அஜித்தும் திரையுலகில் நுழையும் போது இப்படி ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித்தாக உயரம் காணுவோம் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். எம்ஜிஆர் மக்கள் மனதில் இடம்பெற்றதற்கு அவர் சார்ந்திருந்த திமுகவின் கொள்கைகள் முக்கிய பங்காற்றியது. திரையில் அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட பிம்பமும் ரசிகர்களை பெருமளவு ஈர்த்தது. வெள்ளை நிறம், வசீகர புன்னகை என அவர் தமிழக இதயங்களை வென்றார். ரஜினிகாந்த் என்றாலே ஸ்பீட், டான்ஸ், பாட்டு, சண்டை, நகைச்சுவை என எல்லா விஷயத்தையும் ஸ்டைலோடு செய்யும் அவரது பாணியை தமிழக ரசிகர்கள் வெகுவாக ரசித்தனர். அந்த ஸ்டைல் தான் மக்களை ரஜினி என்ற காந்தத்தை நோக்கி ஈர்த்தது. அஜித்திடம் எந்த அம்சம் ரசிகர்களை ஈர்த்தது என்பதை நாம் ஆய்வு செய்தால் நமக்கு வித்தியாசமான பதில்கள் கிடைக்கும். அஜித் நல்ல மனிதர், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோருக்கும் நல்லது செய்வார், அதிகம் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார், யாருடைய துணையும் இல்லாமல் அவராகவே முன்னேறி வந்தவர் போன்ற பதில்கள்தான் அதிகம் வரும். ஆம், மற்ற எல்லா ரசிகர்களையும் விட அஜித் ரசிகர்கள் சற்று வித்தியாசமானவர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பலர் ரஜினி ரசிகர்களாக மாறியிருப்பர். சிவாஜி ரசிகர்கள் பெரும்பாலும் கமல் ரசிகர்களாக இருப்பார்கள். ஆனால் அஜித் ரசிகர்களை பொறுத்தவரை ரஜினி ரசிகர்கள் கமலை நேசிப்பவர்கள் என இரு தரப்பினரும் சரிவிகிதமாக கலந்து இருப்பார்கள். ஏனென்றால் அஜித்தை ரஜினி போன்றோ கமல் போன்றோ வரையறுக்க முடியவில்லை. இன்னும் சிலர் அஜித் நன்றாக பிரியாணி செய்வார், நன்றாக பைக் ஓட்டுவார், அதனால் அஜித்தை பிடிக்கும் என்றும் சொல்வதை பார்க்கலாம். இந்த காரணங்களுக்காக ஒரு நடிகரை பிடிக்கும் என்றும் சொல்பவர்களை ரசிகர்கள் என்று சொல்லலாம். ஆனால் என்ன காரணம் என்றே தெரியாமல் அஜித்தை பார்த்தால் போதும் எங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்பவர்களை ரசிகர்கள் என்று சொல்வதை விட அஜித் வெறியர்கள் என்று சொல்வதே சரியாக இருக்கும். வெறித்தனமான ரசிகர்களை கொண்ட அஜித் தமிழ் சினிமா உலகின் உச்ச நாயகனாக உயர்ந்தது எப்படி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அமராவதி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறார் அஜித். அரவிந்த்சாமி என்ற ஒரு வெள்ளை நிற கதாநாயகன் அப்போதுதான் ரொமான்ஸ் நாயகனாக பத்திரிகைகளால் கொண்டாடப்பட்டு வருகிறார். அந்த நேரத்தில் அவரை போன்றே ரொமான்ஸ் ஹீரோவாக அஜித்தும் அறிமுகமாகிறார். அமராவதியை தொடர்ந்து பாசமலர்கள், பவித்ரா போன்ற படங்களில் நடித்தார் அஜித். ஆனால் அந்த படங்கள் அஜித்துக்கென்று தனித்த அடையாளத்தை ஏற்படுத்தவில்லை. பாசமலர்கள் அரவிந்த்சாமி கதாநாயகனாக நடித்த படம், பவித்ராவில் ராதிகாவே முதன்மையான கதாபாத்திரம். இந்த சூழலில்தான் ஆசை திரைப்படம் அஜித்தை தேடி வந்தது. அந்த படத்தில் அஜித்திற்கு அறிமுகமானவர்தான் இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா. ஆசை படத்தில் ஒரு காட்சியில் ஆட்டோ ஓட்டுநராக வருவார் எஸ்.ஜே. சூர்யா. ஆசை படத்தில் பெரிய கதாநாயக அந்தஸ்து இல்லாத அஜித்தை வைத்து பின்னாளில் படம் பண்ணுவேன் என்று அப்போதே எஸ்.ஜே. சூர்யா சொன்னாராம். அவர் சொன்னது போலவே பிற்காலத்தில் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைந்தது. 1995 ஆசை திரைப்படம் வெளிவரும் போது அஜித் ரொமான்ஸ் ஹீரோ மட்டுமே. அவருக்கென்று பெரிய ரசிகர் மன்றங்கள் கிடையாது. அந்த ஆசை படத்திலேயே அஜித் அறிமுகமாகும் காட்சியில் அவரை ஆணழகன் என்று புகழும் வசனம் வரும். அஜித்தின் அறிமுக காட்சியே அவரை அழகன் என்று பாராட்டுவதுதான். இப்போதுள்ள அஜித்திற்கு இது சாதாரண விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அஜித் என்ற நடிகருக்கு அது நல்ல ப்ரமோஷன் காட்சியாக பார்க்கப்பட்டது. ஆசை திரைப்படம் இயக்குனர் வசந்த், கதாநாயகி சுவலட்சுமி, கதாநாயகன் அஜித் என 3 பேருக்குமே நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது. படம் வணிக ரீதியாகவும் வெற்றி. ஆனால் அஜித்திற்கு தொடர்ந்து வெற்றி படங்கள் வரவில்லை. தமிழ் சினிமா அரவிந்த்சாமி போன்ற ஹீரோக்களை கொண்டாடும் கலாச்சாரத்திலிருந்து சற்று விலகி இருந்த காலகட்டம் அது. 80களில் கமல்தான் சூப்பர் ஸ்டார் என்ற நிலையை அப்படியே மாற்றி கருப்பு ரஜினிகாந்தே சூப்பர் ஸ்டார் என தமிழ் ரசிகர்கள் கொண்டாடினர்.
அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த், முரளி என நம்பிக்கையுடன் கருப்பு நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் கோலோச்சினர். அரவிந்த் சாமி போன்ற வெள்ளை ஹீரோக்கள் வந்தாலும் அவர்களை ஆக்ஷன் ஹீரோக்களாக ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை. பிளேபாய் கதாபாத்திரம், மென்மையான காதலன் போன்ற கதாபாத்திரங்களே அவர்களுக்கு தேடி வந்தது. அதுபோல்தான் அஜித்திற்கும் மென்மையான கதாநாயகன், காதலிக்க ஏங்கும் அழகன் போன்ற கதாபாத்திரங்களே தேடி வந்தது. விஜய், பிரசாந்த் என 2 நடிகர்களின் திரைப்படங்களிலும் அஜித் நடித்திருக்கிறார். ராஜாவின் பார்வையிலே படத்தில் விஜய் தான் ஹீரோ. கல்லூரி வாசல் படத்திலும் கதாநாயக பிம்பம் பிரசாந்திற்கே கொடுக்கப்படும். ஆனாலும் அஜித் தன்னுடைய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தார். காதல் கதையை தாண்டி பொதுவான திரைப்படம் ஒன்றில் அஜித் நடித்தார். மைனர் மாப்பிள்ளை என்ற அந்த படத்திலும் அஜித் ரொமான்ஸ் ஹீரோவாகத்தான் நடித்திருப்பார். அந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடிகர் ரஞ்சித் நடித்திருப்பார். ஆசை படத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக பல படங்கள் வெளிவந்தாலும் எந்த படமும் வெற்றி படமாக அவருக்கு அமையவில்லை. அந்த நேரத்தில்தான் தன்னுடைய வான்மதி இயக்குனர் அகத்தியனுடன் அஜித் மீண்டும் கைகோர்த்தார். காதல் கோட்டை மிகப்பெரிய வெற்றி படமானதுடன் தேசிய விருதையும் வென்றது. அந்த படத்திலும் அஜித் காதல் ஹீரோதான். ஊட்டி முதல் ராஜஸ்தான் வரை பெண்கள் அவரை சுற்றி சுற்றி வருவார்கள். ரொமான்ஸ் ஹீரோ என்ற இமேஜுடன் பெரிய வெற்றியை தந்த படம் காதல் கோட்டை. காதல் கோட்டைக்கு பிறகு தொடர்ந்து நேசம், ராசி, உல்லாசம் என தொடர்ச்சியாக படங்கள் தோல்வி படங்களாகவே அமைந்தன. இந்த நேரத்தில்தான் இயக்குனர் சரண், அஜித் கூட்டணி அமைந்தது. இயக்குனர் சரணுடன் காதல் மன்னன் படத்தில் இணைந்த அஜித் தொடர்ந்து அவருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார். அஜித் ரசிகர்களும் சரண், அஜித் கூட்டணியை பெரிதும் விரும்பினர். அஜித் என்ற ரொமான்ஸ் ஹீரோவை முழுமையாக வெளிக்கொண்டு வந்த படம் காதல் மன்னன். அன்றைய பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் காதல் மன்னன் நல்ல வரவேற்பை பெற்றது. அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தெரியும் ஆணழகன் என்ற பாடல் வரி அஜித்திற்காகவே எழுதியது போன்றே தெரியும். 99ஆம் ஆண்டு அஜித்திற்கு மிக முக்கியமான ஆண்டு. காலம் முழுவதும் பெயர் சொல்லும் அளவிற்கு புகழை ஈட்டி தந்த படம் ஒன்றில் நடித்தார் அஜித். ஆம், வாலி திரைப்படம். ஆசை படத்தில் ஆட்டோ ஓட்டுநராக வந்த அந்த உதவி இயக்குனர் தான் அந்த படத்தின் இயக்குனர். இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா அஜித்தின் ரசிகரும் கூட. அஜித் ரசிகரான எஸ்.ஜே. சூர்யா அஜித்தை அணுவாக ரசித்து அவரிடம் இருந்து நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்த படம் வாலி. முதன் முறையாக 2 வேடங்களிலும் நடித்து நல்ல நடிகன் என்ற அடையாளத்தை பெற்றார் அஜித். அஜித் என்றால் இன்றைக்கு பெயர் என்ன? அல்டிமேட் ஸ்டார், ஆக்ஷன் ஹீரோ, தல போன்ற பட்டப்பெயர் வைத்தே அஜித்தை அழைக்கிறார்கள். ஆனால் இந்த ஹீரோயிச பட்டங்கள் எல்லாம் அஜித்திற்கு எப்போது வந்தது தெரியுமா? அமர்க்களம் படத்திற்கு பிறகுதான். இந்த படத்தில் நடிக்கும் பொழுது தன் வாழ்க்கை துணையை அஜித் தேர்ந்தெடுத்தார். அஜித், ஷாலினி காதல் காட்சிகளும் சரி, அஜித்தின் ஆக்ஷன் காட்சிகளும் சரி, இரண்டையும் சரிவர பொருத்தி ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருப்பார் இயக்குனர் சரண். அமர்க்களத்தை தொடர்ந்து தீனா, ரெட் போன்ற படங்கள் அஜித்தின் அடையாளத்தையே மாற்றியது. அதுவரை ரொமான்ஸ் ஹீரோ என்று இருந்த பிம்பம் முழுமையாக மாறி ஆக்ஷன் ஹீரோ என்று மாறியது. ரவுடி கேரக்டர் என்றாலே அது அஜித்திற்குத்தான் பொருந்தும் என்ற அளவிற்கு அஜித் ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். குறிப்பாக ரெட் படத்தில் மதுரையில் வசிக்கக்கூடிய ரவுடியாக வருவார் அஜித். அதில் மதுரையின் ஒவ்வொரு பகுதியின் பெயர்களையும் வரிசையாக அஜித் சொல்லும் பாணியை அவரது ரசிகர்கள் ரசித்தனர். அந்த படத்திற்கு பிறகு சி சென்டர் ரசிகர்களின் ஆஸ்தான நாயகனாக அஜித் மாறிவிட்டார். அஜித் என்றால் ஆக்ஷன் என்பது எல்லோருக்கும் பதிய ஆரம்பித்து விட்டது. ஆக்ஷன் கதாநாயகனாக உருமாறி தமிழகம் எங்கும் பெரும் ரசிகர் கூட்டத்தை சேர்த்த பிறகு அஜித் நடித்த படங்கள் வெற்றியடையவில்லை. அவருடைய படங்களை அவரது ரசிகர்கள் மட்டுமே ரசித்து பார்த்தனர். ஓப்பனிங் காட்சிகள் திருவிழா போல் இருக்கும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் யாரும் திரையரங்கிற்கு வரவில்லை. ராஜா, ஜனா, ஆஞ்சநேயா, ஜி என அஜித்தின் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்தாலும் அவரது ரசிகர்கள் அஜித் மீது வைத்திருந்த நம்பிக்கை துளியளவும் குறையவில்லை. எப்பேற்பட்ட தோல்வியை கொடுத்தாலும் அடுத்த அஜித் படத்தின் முதல் காட்சி கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். அட்டகாசம் திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் ஹிட் ஆகவில்லை என்றாலும் தொடர் தோல்வி படங்களுக்கு மத்தியில் வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்தில்தான் தனது போட்டி நடிகரான விஜய்க்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பாடல் காட்சியை வைத்திருப்பார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சச்சின் படத்தில் விஜயும் போட்டி பாடலை வைத்திருப்பார். அஜித், விஜய் சினிமாவில் வசனங்களால் மோதிக்கொள்ளும் காட்சிகள் திருமலை, ஆஞ்சநேயா போன்ற படங்கள் வரை தொடர்ந்தது. திரைப்படங்களில் அஜித், விஜய்க்கு போட்டியாக வசனம் பேசுவது சரியா என்ற கேள்வி வந்தபோது
படத்தின் வணிக ரீதியான வெற்றிக்கு இந்த சண்டை உதவியாக இருக்கிறது என்று பதிலளித்தார் இயக்குனர் சரண். தமிழ் சினிமாக்களில் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி வசனங்கள் வருவதை பார்த்திருப்போம். அதேபோல் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் என்று கதாநாயகனோ வேறு கதாபாத்திரமோ புகழ்ந்து பேசுவது போன்ற ஏராளமான காட்சிகளை பார்த்திருப்போம். எம்ஜிஆர் ரஜினிக்கு பிறகு அஜித்தை தான் பல கதாநாயகர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். மன்மதன் படத்தில் சிம்பு அல்டிமேட் ஸ்டார் அஜித் வாழ்க என்று சொல்லி கோஷமிடுவார். மாயாவி படத்தில் சூர்யா அட்டகாசம் பாடலுக்கு அஜித்தை போலவே உடையணிந்து ஆட்டம் போடுவார். மாப்பிள்ளை படத்தில் தனுஷ் தலா படத்திற்கு டிக்கெட் கொடுக்க சொல்லி சண்டை போடுவார். தங்களுக்கென்று ரசிகர் கூட்டம் வைத்திருக்கும் இளம் ஹீரோக்களே தங்களை அஜித்தின் ரசிகர் என்று திரையில் சொல்லிக் கொள்கிறார்கள். இது அஜித்திற்கு எந்த அளவிற்கு ரசிகர்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. கே.எஸ். ரவிக்குமார் அஜித் நடிப்பில் வெளிவந்த வரலாறு திரைப்படம் அஜித்திற்கு மிக முக்கியமான படம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித்திற்கு தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்த படம் காட்ஃபாதர். நாட்டியத்தில் தான் கொண்ட ஈர்ப்பு காரணமாக பெண்ணின் உடல் மொழியுடன் அஜித் நடித்திருப்பார். படம் முழுவதும் நளினமாக அவர் நடந்து கொள்வார். படத்தின் மைய கருவே அவரது நளினமான உடல் மொழிதான். ஆம்பளத்தனம் என்பது செயற்கையாக திணிக்கப்பட்ட இந்த தமிழ் சினிமா உலகில் மாஸ் ஹீரோவான அஜித் பெண் தன்மையுடன் நடிக்க ஒப்புக்கொண்டதை பலரும் பாராட்டினர். சராசரியான அஜித் ரசிகர்கள் தொடக்கத்தில் சற்று தயங்கினாலும் படம் வெளியானதற்கு பிறகு படத்தை கொண்டாட ஆரம்பித்தனர். 2011க்கு பிறகு அஜித் தன்னுடைய படங்களில் புது பரிணாமம் எடுத்தார். சால்ட் அண்ட் பெப்பர் தோற்றத்தில் அவர் வெளிப்பட அவரது ரசிகர்களும் அவரை ஏற்றுக்கொண்டனர். அஜித் 45 வயதில் இருந்தே அதே வயதிற்கான தோற்றத்தில் நடிக்க சம்மதித்து விட்டார். மங்காத்தா, என்னை அறிந்தால், வீரம், விஸ்வாசம், குட் பேட் அக்லி போன்ற படங்களில் 45 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது கூடிய கதாபாத்திரத்தில் நடித்தார். தலைமுடி நரைத்த அஜித்தை பார்த்து நடுத்தர வயது நிரம்பியவர்களும் டையடிக்காமல் நரைத்த தலையுடன் வெளிப்படலாயினர். கேட்டால் அஜித் ஸ்டைல் என்று கூறும் அளவிற்கு அஜித்தின் கெட்டப் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கதாநாயகர்கள் திருமணமான கதாபாத்திரங்களில் நடிப்பதே அரிது. அதிலும் குழந்தைக்கு அப்பாவாக நடிப்பது அரிதினும் அரிது. அந்த வகையில் அஜித் விஸ்வாசம் படத்தில் டீனேஜ் பெண்ணிற்கு அப்பாவாக நடித்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் தங்கள் விருப்பத்தை திணிக்கக்கூடாது என்ற கருத்தையும் விஸ்வாசம் படம் சொல்லியிருக்கும். அஜித் படம் என்றாலே ஆக்ஷன் என்ற பிம்பத்தை ஓரங்கட்டி ஃபேமிலி ஆடியன்ஸை முழுமையாக கவர்ந்த படம் விஸ்வாசம். சாக்லேட் பாயாக அறிமுகமாகி இன்று தமிழ் சினிமாவின் உச்ச கதாநாயகனாக வளர்ந்திருக்கும் நடிகர் அஜித்துக்கு மே 1ஆம் தேதி பிறந்தநாள் என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. உழைப்பால் உயர்ந்து நிற்கும் கலைஞனுக்கு நமது ஜீவா சினிமா பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.